ஸோ ஃபைனலி வாங்கியாச்சு. ஸோ கடைசி வீடியோவில் வந்து பார்த்தோம்னா இதே மாதிரி ஓரியோ பிஸ்கெட்லேயே வந்து பிடிஎஸ்னு பிரிண்ட் பண்ணி அவன் வந்து சேல்ஸ் பண்ணாங்க. ஸோ ஏதாச்சும் ஸ்பெஷல் எடிஷன், ஸோ ஏதாச்சும் டேஸ்ட் வைஸில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் தெரியுமோ அப்படின்னு சொல்லி வாங்கி நம்ம வீடியோவும் போட்டோம். பட் அதில் ஒரு இதுவும் இல்லை. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸோ இந்த பிஸ்கெட்டில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இவங்க கொடுத்த ஐப்புக்கு வந்து இது ஒர்த்தா இல்லையான்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப். வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா அப்புறம் இந்த பிஸ்கெட் வந்து பர்பிள் கலரில் இருக்குது. நார்மலாக நம்ம சாப்பிட்றது வந்து டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது. இதோட ஒரு பிஸ்கெட் ரேட்டே எவ்வளோனா 45 ரூபா வாங்குறானுங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? வா, பிஸ்கெட் உடஞ்சிருக்குன்னு பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஸ்மெல்லு நல்லா இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பேக்கில். ஸோ என்னென்னு இருக்குன்னா, அவர் யூனிவர்ஸ் பிடிஎஸ் ஆர்மி. சே, பிடிஎஸ்ஸை ஃபஸ்ட்டு எதுக்குடா பிடிக்குது எனக்கு சத்தியமாக புரியல. 7 பேர் மூஞ்சுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொரியாவில் யார் பார்த்தாலும் சரி, நீ கொரியாவில் வெப் சீரிஸே பார்த்தாலும் வில்லன் இருந்து ஹீரோ வரைக்கும் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவானுன்னு தெரியல. சரி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஓரியோன்னு இருக்கா, அப்படியே பாருங்க எப்படி நல்லா இருக்குது இது. ஸோ ஃப்ளேவர் எப்படி தெரியலன்னா ஸ்மெல்லு பா, சாக்லேட் ஸ்மெல் அடிக்குது. பட் என்ன சாக்லேட் ஸ்மெல்லுன்னு தெரியல. ஸோ இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபைனலி வந்து நம்ம வந்து பிரித்து கொட்டியாச்சு. இதில் எத்தனை பிஸ்கெட் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. ஓகேவா? 45 ரூபாய்க்கு வாங்குகிற பேக்கெட்டில் 10 பிஸ்கெட் இருக்குது. ஸோ இது போன வீடியோ மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம்னா வித்தவுட் க்ரீமில் வந்து சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் வந்து வித் க்ரீமில் எப்படி இருக்குன்னு வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எவ்வளோ டேஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஆனால் ஸ்மெல் எனக்கு இன்னுமே பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்படி எடுத்துடணும். இது அந்த கேரமல் சாக்லேட் மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா 2 க்ரீம் போட்டிருக்கான். மேலே அந்த ப்ரௌன் கலர் ஒன்று, கீழே அந்த ஒயிட் கலர் ஒன்று. அந்த காஃபி பைட்டு மாதிரியே ஒன்று இருக்கும் கேரமல் சாக்லேட்டு. அந்த ஃப்ளேவர் மாதிரி தெரியுது. ஸோ க்ரீமோட ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. க்ரீமோட சாப்பிட்றப்ப வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஓரியோ பிஸ்கெட் சாப்பிட்ற ஃப்ளேவராகவே தெரில. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்குது. வித்தவுட் க்ரீமில் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. இது சாப்பிட்டு பார்ப்போம் பிஸ்கெட் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு. வித்தவுட் க்ரீமில் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் ஓரியோ பிஸ்கெட் சாப்பிட்ற ஃபீலே வரல. பட் அவன் எல்லாத்துலேயும் இதோ இந்த சிம்பிள், அந்த பிடிஎஸோட ஐகானிக் சிம்பிளாக இருக்குல்ல, அதுதான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது. ஸோ 5க்கு வந்து ஒரு 4 கொடுக்கலாம். ஓவராலாக வந்து பார்த்தோம்னா இந்த பிஸ்கெட் வந்து கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்து தான். ஸோ ஒன் டைம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, வித்தவுட் க்ரீமில் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கு, வித் க்ரீமில் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கு. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உனக்கு சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை. இந்த ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ்.